அண்ட் தானு சார் கணிதன் மட்டும் எனக்கு தரல, எனக்கு என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் ஈட்டி. சிவமணி சாருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நான் எல்லாம் ஃபுல்லாக என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சிவமணி சார் மேலேயே இருந்தது. ஸோ அது வாங்கினதுலேருந்து கல்வி ஊற்றுனாங்க என் வீட்டில். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த கணிதன் நம்ம ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் ஆரம்பித்தோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் தானு சார் கூப்பிட்டார் அவர் ஆஃபீஸ்க்கு. கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கதையை கேளு, சூப்பராக இருக்கும், நீ பண்ணால் உனக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் அப்படின்னு சொன்னார். அண்ட் தானு சார்கிட்ட நான் உடனே சரி சார் அனுப்புங்க அப்படின்னு நெக்ஸ்ட் டேவே கேட்ட உடனே சந்தோஷம் வந்து கதை சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி பண்ணலாம். பட் எனக்கு என்ன இருந்ததுன்னா, சரி இவ்வளோ ஆக்ஷன் இவ்வளோ இந்த பேஸ்டாக போனால் நமக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. பட் சந்தோஷ் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் தானு சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல டீம் அமைச்சு கொடுத்தாரு இந்த படத்தில். அரவிந்த் சார் ஆகட்டும், கேத்ரின், இவர் எல்லாருமே, சந்தோஷ் ஆகட்டும், எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ராடனரி டீம் அண்ட் ஒரு நல்ல காஸ்டிங் உள்ள ஒரு படமாக அமைச்சு கொடுத்தாரு. அண்ட் தானு சார் கணிதன் மட்டும் எனக்கு தரல, எனக்கு என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் ஈட்டி. அந்த படமும் தானு சார் தான் தந்தார். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தானு சாருக்கு முதல்ல. சிவமணி சார் பற்றி சொல்லி ஆகணும். இது சிவமணி சாருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஒரு சேரிட்டி மேட்ச் நடந்துட்டு இருந்தது, கிரிக்கெட் சேரிட்டி மேட்ச். அப்போ என் அப்பாவும் ஆடிக்கிட்டு இருந்தார் அந்த டீமுக்காக. ஸோ இந்தியன் டீமும் இவங்க தமிழ் ஆக்டர்ஸும் எல்லாமே சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே மேட்சை பார்த்துட்டு இருந்தாங்க. மேட்சை பார்த்துட்டு 6க்கு எல்லாருமே கை தட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ஃபுல்லாக என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சிவமணி சார் மேலேயே இருந்தது. சடனாக என்னமோ எடுத்து வாசிக்கிறாரு, சடனாக அதை தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து தண்ணி குடிக்கிறாரு, தண்ணி குடிச்சிட்டு எதுமோ பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் மட்டும் வாசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் செம்மையாக இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நான் சிவமணி சாரோட பிக்கெஸ்ட் ஃபேன் ஆகிட்டேன். நான் வீட்டுக்கு போன உடனே என் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ட்ரம்ஸ் வாங்கி ஆகணும், நானும் ஒரு ட்ரம்ஸ் பிளேயராக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரம்ஸ் செட் போய் வாங்கினேன். ஸோ அது வாங்கினதுலேருந்து கல்வி ஊற்றுனாங்க என் வீட்டில். எதுக்கு வாங்கினேன், அது ஒன்றுமே வரல, ஒன்றும் வாசிக்கவும் தெரியல. அதை உட்காந்துட்டு டெய்லி காலையில டம்முன்னு நடிச்சுக்கிட்டு இருப்பேன், நமக்கு வரவே வராது அதெல்லாம். அண்ட் இன்னைக்கு அவரோட ஒரு படம் பண்ணுறேன் நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் முக்கியமாக ரஹ்மான் சார், முருகதாஸ் சார், நீங்கள் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்கவங்க எல்லாருமே நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. நான் சினிமாவில் ஒரு ஆக்டராக வரணும் அப்படின்னு நினைக்கும் போதே உங்கள் படம்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தவன், உங்கள் படம்லாம் பார்த்து தான் நான் வந்தேன். இன்றைக்கி எல்லாருமே என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பிளெஸ் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஜய் சேதுபதி பற்றி பேசணும்னா ரொம்ப கஷ்டங்க. சொல்லுங்க, எவனுக்கு ஃபோன் பண்ணாலும் எல்லாரும் விஜய் சேதுபதி படம் பண்றீங்க, அப்புறம் நாங்களாம் என்ன பண்றதுன்னு கேட்டோம். விஜய் சேதுபதிக்கு தனியா ஒரு நடிகர் சங்கம் செஞ்சு கொடுத்துருங்க சார்.